Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்குனா 5,000 square feet free. எந்த டிபார்ட்மெண்ட்ல அல்லது எந்த சூழல்ல பிராமணர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம ரெப்ரசன்டேஷன் இருக்கோ இல்லையோ பிரச்சனை வந்தா அணுகு எத்தனையோ பிரச்சனைகள் வருதுங்க. ஏதாவது டேட்டா இருக்கா? பூனல் அறுக்கிறது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியலீங்களா? எங்க நடந்துச்சு? நிறைய வருதுங்க. ஃபர்ஸ்ட் இழிவா பேசுறதே நல்லா இல்லைங்க. நூலாண்டிங்கிறாங்க. நம்மளுடைய மாண்புமிகு ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்கா மாமி மாமி சங்கிங்கிறாங்க. பெருமைமிகு சங்கி. ஆமா, நான் சங்கினே சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நான் சொல்லிட்டு தான் திரிறேன். காலத்துக்கும் நான் சொல்லுவேன், நான் சங்கி தான், நான் மாமி தான், நான் பாப்பாத்தி தான். இங்க இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இத கொச்சைப்படுத்தி பேசுவது நல்லா இல்ல. நிறைய பேர் அதை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. இல்ல நீங்க சொன்னீங்கன்னா கொச்சைப்படுத்தி பேசல. அப்போ எல்லாருக்கும் பிசிஏ இருக்கும்போது பிராமணர்களுக்கும் கொடுங்க. இத தான பேசணும். இல்ல மேம், எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் இல்லன்னு சொல்லுங்க. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கேக்குறீங்கல்ல, அது எஸ்சி எஸ்டிக்கு தான். அப்ப அது பிராமணர்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லீங்களே. எஸ்சி எஸ்டிக்கு ஏன் இந்த சட்டம் இருக்குன்னா, ஊர் தெருவுக்குள்ள நடக்கக்கூடாது, நடந்தா அடிக்கிறது இருக்கு. ஒரு சின்ன குழந்தை வந்து மிட்டாய் வாங்க கடைக்குள்ள போகும்போது ஊர் கட்டுப்பாடு உனக்குலாம் நான் விற்க மாட்டேன்னு சொல்லி கட்டுப்பாடான அந்த குழந்தை பெரிய தப்பு. இப்படி குழந்தையில இருந்து பெரியவங்க வரை பெரிய லெவல் தப்பு. சவத்தை எடுத்துட்டு போக முடியாது பொது. அதுக்கு பெரிய லெவல் தப்பு இதெல்லாம். நான் இல்லனே சொல்லலையே. அப்படி பிராமணர்களுக்கு பிசிஆர் ஆக்ட் வேணும்னு சொல்றோம்ல, அப்படி என்ன நடக்குது? ஒரு சமூகத்துக்கு நடக்கும் பொழுது எப்படி மற்ற சமூகங்கள்லாம் இத பத்தி மீட்டிங் போட்டு பேசுறதுக்கு உரிமை இருக்கோ, அதே உரிமை பிராமணர்களுக்கு இருக்கா இல்லையா? யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அதுதானே நாங்க பண்ணோம். நீங்க அந்த உரிமை இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க. எந்த அடிப்படையில பேசுறீங்கன்னு கேக்குறேன். இழிவா பேசுறது, கொச்சையா பேசுறது, தப்பு நடக்கிறது பிராமணர்களுக்கும் நடக்கும் பட்சத்தில் எங்களுக்கும் பிசிஏ கொடுங்க. இதுக்கு தான் அந்த மீட்டிங். இல்ல தப்பு இல்லீங்களே. எல்லாருக்கும் பிசிஏ வேணும். கண்டிப்பா வேணும். பிசி எம்பிசி அப்சல்யூட்லி. யார்கிட்ட இருந்து நாங்க நடத்தின மீட்டிங்கோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்க. எனக்கு அந்த பர்பஸை நான் சொல்லிட்டேன். அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு கேக்குறேன். எப்படி நீங்க லாஜிக் நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? நாங்க நடத்துற மீட்டிங்கோட லாஜிக் எனக்கு புரியல. மீட்டிங் இஸ் கண்டக்டட் ஃபார் a particular purpose. கேக்குறோம், ஒரு சட்டம் கேக்குறோம், ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டுல பிராமணர்களுக்கு பாதுகாப்பு, அதாவது பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறோம். அந்த மீட்டிங்ல லாஜிக் வேணும். அந்த லாஜிக் அவங்க அங்க மீட்டிங்ல இருந்த யாருமே கொடுக்கல. நீங்க ஃபீல் பண்றீங்களா? கொடுத்திருக்காங்கல்ல மேம். ஆமா. நீங்க எத்தனை முறையில என்ன கேட்டாலும் நான் அப்படிதான் பதில் சொல்லுவேன். நீங்க எத்தனை முறைக்கு வந்தாலும் நீங்க லாஜிக் இருக்கா நீங்க கேட்க தான் போறீங்க. ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களா? ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? சுடுகாட்டுக்கு புதைக்க வராதீங்கன்னு சொல்லிருக்காங்களா? ஊர் தெரு வழியா அந்த அது மட்டும் தான் பிரச்சனைங்களா? இது சின்ன விஷயமா? ஒரே நிமிஷம். சமீபத்துல ஒரு போராட்டத்துல நீங்க பேசிய விஷயங்கள் வைரலாக இருந்துச்சு, எல்லாராலும் முற்று கவனிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த போராட்டமே கூட நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்துச்சு. தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு போராட்டம். நிலைமை அப்படிதான் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிராமணர்களை இழிவா பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது இப்போ ரொம்ப பெரிய ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்குங்கிறது தான் நான் பார்க்குறேன். எதுக்கு எடுத்தாலும் கொச்சையா பேசுறது, அவங்கள வந்து ஒரு அதாவது இந்த வார்த்தைகளை தப்பா பிரயோகம் செய்யறதுங்கிறது தான் நான் பார்க்குறேன். அதை வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள். இப்போ சனாதனம் ஒழியணும், சனாதனம் டெங்கு மலேரியாவுக்கு சமமாக இருந்தது. அது வந்து இந்துக்களுக்கே, ஒட்டுமொத்த இந்துக்களுக்கே அது வந்து ஒரு விஷயம்தான். பட் பிராமணர்களும் இந்துக்களை சேர்ந்தவர்கள் தானே. ஸோ நிறைய இந்த மாதிரி இப்போ என்னைய கூட நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாமிங்கிற வார்த்தையை நம்மளுடைய மாண்புமிகு ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்கா மாமி மாமி வரம்பு மீறி போயிட்டுருக்கு இந்த வார்த்தைகள். இந்த வே ஆஃப், அதாவது சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் டிபி கூட போட தைரியம் இல்லாதவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கை இருக்கு டைப் அடிச்சிடலாம் இல்லையா, அந்த மாதிரி ஓடிட்டுருக்கிற நிலைமையில் நிறைய விஷயங்கள், இந்த பூனல் அறுக்கிறது, நிறைய இந்த மாதிரி பல பிரச்சனைகள். இன்ஃபேக்ட் எல்லா பிராமண சங்கங்களும் இதை எல்லா இடத்துலையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நடக்குது. நான் வந்து பிராமணர்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்குன்னு ஒன்று இருக்கானே எனக்கு தெரில இப்போல்லாம் தமிழ்நாட்டில். பாருங்கள், ஒரு டாக்டரை வந்து ஜாலியாக ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் குத்தி கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நியூவாக இருக்குது தமிழ்நாட்டில். பிகாஸ் தமிழ்நாடு வந்து ஒரு காலத்தில் லா அண்ட் ஆர்டருக்கு ஒரு பேர் போன ஒரு ஸ்டேட். ஒரு பெண்மணி வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே தனியாக ஃப்ரீயாக நடமாடலாம், அந்த அளவுக்கு இங்கே சேஃப்டி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலமும் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். இல்லாமல்லாம் இல்லை. இப்போ கண்டிப்பாக இல்லைங்க, பயமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில்
இந்த போராட்டம் வந்து அர்ஜுன் சம்பத் ஐயா தான் இதை வந்து ஒருங்கிணைச்சாரு. எல்லா சங்கங்கள்லேருந்தும், அதாவது பிராமணர்கள் மட்டும் அங்கே வரல, வன்னியர்கள் வந்தாங்க, நாடார்கள் வந்தாங்க, அம்பேத்கர் இயக்கத்திலேருந்து வந்தாங்க, இஸ்லாமியர் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிராமணர்களுக்கும் இந்த பிசிஏ கொண்டு வாங்க, பிரிங் தட் ஃபார் பிராமின்ஸ் ஆல்சோ. ஏன் அங்கே மட்டும் ஒரு பாகுபாடு நடக்குது, லெட்ஸ் ஹாவ் தட் இங்கேயும் பண்ணலாங்கிற அந்த போராட்டம் தான். அதுக்காக தான் வந்து இந்த போராட்டமே நடந்துச்சு. தட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் த மீட்டிங். இந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிவாச்சாரியர்கள் வந்தாங்க, ஆதீனம் நிறைய பேர் வந்தாங்க, பட்டர்கள், வைணவ சம்பிரதாயத்தில் இருக்கிற எல்லாருமே, அவர் ரொம்ப அழகாக எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லாருமே பேசினோம். பேசினது என்னன்னா, நான் சொன்ன கருத்து, முக்கியமான கருத்து என்னன்னா, பிராமணன்னு சொல்லிக்க எதுக்கு வெக்கப்படணும்? இதை தான் நான் நிறைய பேர் வெக்கப்படுறாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களே வந்து இதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. எதுக்கு சொல்லணும்? இப்போது பெருமையாக நம்ம சொல்கிறோம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், பெருமையாக சொல்கிறோம், அப்படி தான் இருக்கணும். பெருமைக்கும் திமிருக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லை மேம், எனக்கு இந்த மாதிரி சாதி அடையாளம் தேவையில்லைன்னு நினச்சி நிறைய பேர் சொல்லாமல் இருக்கலாம். சாதி அடையாளம்னு இல்லைங்க, நீங்கள் ஒரு சாதியில் பிறந்தாச்சுன்னா யூ பிலாங் டு தட் கம்யூனிட்டி, இதில் தப்பு இல்லை. அடையாளம் தேவையில்லைன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு when you need it for convenience இன்னொரு இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லலைனாலும் தப்பு இல்லை, சொன்னாலும் தப்பு இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட். தமிழ்நாடு ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு மாநிலம், இங்க சாதி எல்லாம் சொல்றது இல்லை. யாருங்க இங்க சாதி பேர்ல தானங்க அரசியலே நடக்குது. மாண்புமிகு பொன்முடி ஐயா வந்து நீ எந்த ஜாதி, நீ எஸ்சியா, நீ எஸ்சியான்னு ஏன் கேட்டாரு மேடையில? கேட்கவே வேண்டாமே. ஜாதியின் அடிப்படையில் இங்கே எதுவுமே நடக்கல. தமிழ்நாடு இஸ் வெரி ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீ எந்த ஜாதி, நீ எந்த ஜாதின்னு அவர் எதுக்கு கேட்கணும்? தனி மனித பகுத்தறிவு உணர்வு இருக்குல்ல மேம், அது எனக்கு இந்த அடையாளம் தேவையில்லை. ஒரு சுயமரியாதை, சுயமரியாதை, சுயமரியாதை. நிறைய பேர் தான் பிராமணர்னு கூட சொல்லாம இருக்கலாம் இல்லையா? பிராமணர்னு சொல்லிக்கிறதுல சுயமரியாதை எங்க குறைஞ்சு போகுது? நான் ஏன் தனித்து ஒரு அடையாளத்துக்குள்ள இருக்கணும்? நம்மளாம் மனிதர்கள், நம்மளாம் தமிழர்கள், எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் அடையாளம் போதுமே. எல்லாரும் மனிதர்கள் தான். இல்ல எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் இந்தியர்கள். முதல்ல பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்தியர், அப்புறம் தமிழர், அப்புறம் நான் பிறந்த ஜாதி. அப்ப ஏன் நீங்க சர்டிபிகேட்ல காஸ்ட் கம்யூனிட்டி எல்லாம் இன்னும் வச்சிருக்கீங்க? ஏன்னா காஸ்ட் அடிப்படையில இங்க நிறைய பாகுபாடு. இங்க மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க பாகுபாடுன்னு இல்ல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது நிறைய நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கும் காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாலிடிக்ஸ் காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான். ஹல்வா கிண்டின செரிமனியில எத்தனை காஸ்ட் இருந்தாங்கன்னு தான் ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு. எத்தனை மனிதர்கள் அங்க இருந்தாங்கன்னு கேள்வி கேட்கல. அது என்னன்னா ரெப்ரசன்டேஷனே அங்க இல்ல. அங்க மட்டும் காஸ்ட் பாப்பீங்களா? ரெப்ரசன்டேஷன் வரும்போது மட்டும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அது பிராமின்ஸ்க்கு அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுமா வேண்டாமா? இல்லையே. எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல காமிங்க. கேட்டீங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ராகுல் காந்தி இப்படி பேசலாமா? ஆமா, ராகுல் காந்தி ஏன் பேசுறாரு? அதுவும் தான் ஒரு பிராமணன் அவரே சொன்னவர். இல்ல அவர் ஏன் வந்து ராகுல் காந்தி ஓபிசி அங்க இருக்காங்களா, எஸ்சி இருக்காங்களா கேக்குறாரு. ஒரே நிமிஷம். ராகுல் காந்தி ஒரு நாள் தான பிராமணருங்கிறாரு, ஒரு நாள் தான இஸ்லாமியருங்கிறாரு, ஒரு நாள் தான கிறிஸ்துவனுங்கிறாரு, ஒரு நாள் தான ஓபிசிங்கிறாரு. நான் ராகுல் காந்தி பேச்சை வச்சுக்கிட்டு நான் பேச முடியாது. நீங்க தான் நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அங்க மட்டும் ரெப்ரசன்டேஷன் பத்தி பேசும் பொழுது காஸ்ட் கம்ஸ் இன் இல்லையா? இல்ல காஸ்ட் கம்ஸ் இன் டு தி பிக்சர் இல்லீங்களா? அங்க ரெப்ரசன்டேஷன் எந்த கம்யூனிட்டிலேருந்து இல்லையே அப்படிங்கிற क्वेश्चन தானே வந்துச்சு. வரணும்ல, அதுதான். ஆமா, அதே மாதிரி தாங்க இங்க பிராமணர்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா பிசிஏ கொண்டு வாங்க, அதே ரெப்ரசன்டேஷன் தானே. இப்ப இங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல அல்லது எந்த சூழல்ல பிராமணர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம ரெப்ரசன்டேஷன் இருக்கோ இல்லையோ, பிரச்சனை வந்தா எத்தனையோ பிரச்சனைகள் வருதுங்க. ஏதாவது டேட்டா இருக்கா? பூனல் அறுக்கிறது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியலீங்களா? எங்க நடந்துச்சுங்க? ஒரு 2 வருஷத்துல சொல்லுங்க, இல்ல ஒரு 3 வருஷத்துல சொல்லுங்க. இந்த 3 வருஷத்தை பத்தி மட்டும் தான் நம்ம பேசணும். இந்த வருஷத்துல சொல்லுங்க. நம்ம இப்ப ஒரு போராட்டம் நடத்துறோம். சரி சார், அப்ப ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் இத்தனை சலுகைகள் கொடுத்து இத்தனை மந்திரிகள் அந்த கேபினெட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினெட்ல அத்தனை மந்திரிகள் இருக்காங்க, ரெப்ரசன்டேஷன் இருக்கு. 60 வருஷமா இல்லாத ரெப்ரசன்டேஷன் இப்போ வந்திருக்கு. ஆனாலும் ராகுல் காந்தி கேட்கும்போது அவர் கேட்கறது நியாயங்கிறீங்க. அப்ப இதை மட்டும் நாங்க கேட்கும்போது தப்புன்னு ஏன் சொல்லணும்? மேம், ராகுல் காந்தி ஒரு டிபார்ட்மெண்ட் நிற்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா நிக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா நிக்கிற இடத்துல எத்தனை
பிசி எம்பிசி ம். எஸ்சி எஸ்டி இருக்காங்க ம். அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அவங்க இல்லையே அப்படின்ற மந்திரி ஒரு சபையில ஆதங்கத்துல கேக்குறாரு. மந்திரி ஒரு சபையில 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் மந்திரி 2 பேராவது யாரு எஸ்சி சொன்னா எஸ்டில ஃபர்ஸ்ட் பிசி எம்பிசில மந்திரி இருக்கலாமே சபையில கேக்குறாரு. அத்தனை பேர் இருக்காங்க. நீங்க வந்திருக்காங்க. வச்சாங்களா காங்கிரஸ்ல? செக்ரட்டரிஸ்ல எத்தனை பேர்? செக்ரட்டரிஸ்ல இருக்காங்க. ஆனா நீங்க வந்து மேம் அந்த first போட்டோவை OBC காட்டி தானே கேக்குறாரு. சரி. நீங்க தான் எடுத்தீங்க அந்த இந்த வாதத்தை. பாயிண்ட நான் ஏன் சொன்னேன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். இங்க இங்க நான் அப்படி சொல்ற பாயிண்ட் என்ன, ரெப்ரசன்டேஷன் இல்லாம இங்க ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லங்கிறதுக்குள்ளே இப்போ that சரி meeting was பிரச்சனை not வருதுன்றீங்க. என்ன பிரச்சனை? நிறைய வருதுங்க. ஃபர்ஸ்ட் இழிவா பேசுறதே நல்லா இல்லைங்க. என்ன மேம் நூலாண்டிங்கிறாங்க, சங்கிங்கிறாங்க, மேம் மாமிங்கிறாங்க. சங்கின்றதெல்லாம் வந்து நாங்க அத நீங்க சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குப்பா. இல்ல மேம் சங் பரிவார் இயக்கத்தை சேர்ந்தவங்கன்றதுக்கான அது சுருக்கம் தானே அது. கரெக்ட்டுங்க. நீங்க பெருமைமிகு சங்கி. ஆமா நான் சங்கினே சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நான் சொல்லிட்டு தான் திரியிறேன். ம். காலத்துக்கும் நான் சொல்லுவேன், நான் சங்கி தான், நான் மாமி தான், நான் பாப்பாத்தி தான். ஏன் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அசெம்பிளில ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஆமா நான் பாப்பாத்தி தான். முதலமைச்சர் இங்க தமிழ்நாட்டுல பிராமணர் முதலமைச்சர். இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். என்ன கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா நான் பேசுவேன். எஸ் ப்ளீஸ் மேம். அவங்க சொன்னது அந்த டைம்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இங்க இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இத கொச்சைப்படுத்தி பேசுவது நல்லா இல்ல. நிறைய பேர் அதை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. இல்ல நீங்க சொன்னீங்கன்னா கொச்சைப்படுத்தி பேசல. அப்போ எல்லாருக்கும் பிசிஏ இருக்கும்போது பிராமணர்களுக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் இததானே பிசிஏ இல்ல பேசணும். மேம். எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் இல்லன்னு சொல்லுங்க. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கேக்குறீங்கல்ல, அது எஸ்சி எஸ்டிக்கு தான். அப்ப அத பிராமின்ஸ்க்கு கொடுக்கறதுல தப்பு இல்லீங்களே. புரியல. அத பிராமின்ஸ்க்கு அத கொண்டு வாங்கன்னு சொல்றதுல தப்பு இல்லீங்களே. ஏன் அத மட்டும் அந்த தப்புங்கறீங்க? கோரிக்கை ஓகே மேம். அந்த கோரிக்கைக்கு தான் அந்த மீட்டிங்கே. புரியுது மேம். இப்போ எஸ்சி எஸ்டிக்கு ஏன் இந்த சட்டம் இருக்குன்னா, ஊர் தெருவுக்குள்ள நடக்கக்கூடாது, நடந்தா அடிக்கிறது இருக்கு. ஒரு சின்ன குழந்தை வந்து மிட்டாய் வாங்க கடைக்குள்ள போகும்போது ஊர் கட்டுப்பாடு உனக்குலாம் நான் விற்க மாட்டேன்னு சொல்லுது. கரெக்ட், தப்பு, கட்டுப்பாடான அந்த குழந்தை பெரிய தப்பு. சோ இப்படி குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பெரிய லெவல் தப்பு. சவத்தை எடுத்துட்டு போக முடியாது பொது ஆமா, வழியில. அதுக்கு ஆமா, எதிர்ப்பு பெரிய லெவல் தப்பு நடந்துட்டு இதெல்லாம். இருக்கு போராட்டம். நான் இல்லனே சொல்லலையே. சோ அங்க பிசிஆர் ஆக்ட்க்கான ரீசன்ஸ் இருக்குல்ல மேம். இப்படி நம்ம இங்கேயும் கொடுக்கணும். இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு ஒண்ணு இப்படி நடக்குது அப்படின்னு நம்மளால காட்டிட முடியும். இந்த சட்டம் வேணும் அல்லது இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான காரணங்கள்ல. அப்படி பிராமணர்களுக்கு பிசிஆர் ஆக்ட் வேணும்னு சொல்றோம்ல, அப்படி என்ன நடக்குது? நிறைய என்ன இதே வன்கொடுமை இந்த நடக்குது? மாதிரி பல பிரச்சனைகள் வன்கொடுமை எக்ஸாம்பிள்ஸோட என்ன? அன்னைக்கு மீட்டிங்ல எல்லாரும் பேசினாங்க. இல்ல மேம், ஏதோ 1-2 சொல்லுங்க. இந்த வருஷத்துல அதாவது இல்ல லாஸ்ட் இயர்ஸ் இல்ல ஒரு 5 இயர்ஸ்ல கடந்த ஒரு 60 வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு. என்ன கடந்த லாஸ்ட் நடந்துட்டு 5 இருக்கு இயர்ஸ் ma'am? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்ங்க ஒருத்தங்களை கூப்பிட்டு அவங்க ஜாதியை இப்ப கூட ஒரு சமீபத்துல ஒரு பிராமணருக்கு வந்து கோயம்புத்தூர்ல அவர் தன்னை பிராமணர்னு சொல்லிக்கிட்டதுனால 4 பேர் அன்ஐடென்டிஃபைட் மெம்பர்ஸ் இப்போ அந்த பிராமணர் சங்கத்திலேருந்து ஒரு பர்டிகுலர் சங்கத்திலேருந்து வந்து அதை பத்தியும் பேசினாங்க. 4 அன்ஐடென்டிஃபைட் மெம்பர்ஸ் போய் அவங்களை அடின்னு அடிச்சு, பிராமணன் சொன்னா ஆமா பூனல் போட்டுக்கிட்டு பிராமணன்னு சொன்னதுக்கு போய் அடிச்சிருக்காங்க. அடிச்சு அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது கம்ப்ளைண்ட் வாங்கிக்க ஆள் இல்லை. நான் யார் பேரையும் குறிப்பா சொல்ல விரும்பல, பிகாஸ் தட் will affect the person. இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சதுனால தான் இந்த மீட்டிங். இப்போ நீங்க நாங்க மீட்டிங்கே போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நம்ம இன்டர்வியூவே பேச முடியாது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மீட்டிங்கே போடக்கூடாது சொல்லும்போது இல்ல சமூகத்துல புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எந்தெந்த அடிப்படையிலன்னு கேட்பாங்க. கண்டிப்பா இருக்குங்க. கண்டிப்பா எல்லா சமூகத்தின் மீதும் ஏதோ ஒரு தாக்குதல் எங்கேயாவது கண்டிப்பா இருக்கு. ஆமா, சமூகத்தின் பேர்ல இழிவுபடுத்துறதாகட்டும், ஆமா, கிண்டல் பண்றதாகட்டும், ஆமா, டீஸ் பண்றதாகட்டும் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா சமூகத்துக்கும், ஆமா, அது மதங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும் எல்லாத்துலயும் நடக்குது. I agree, நடந்துட்டு I இருக்கு. completely agree. நிறைய விதிவிலக்குகளா சில நேரங்கள்ல இந்த வன்முறை வரைக்கும் கூட போறாங்க. ஆமா, ஓகே, ஆமா. ஆனா சமூகமாவே ஒடுக்கப்படுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நான் சொன்ன ஒதுக்கப்படணும்னு சொல்லல, ஒதுக்கப்படுறது, ஒடுக்கப்படுறது, ஒரே அதாவது நிமிஷம் அடிக்கிறது, இல்ல நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா சமூகமாவே ஒரு செய்யறது. சமூகமாவே இது ஒருத்தங்களுக்கு நடக்கும், ஒரு சமூகத்துக்கு நடக்கும் பொழுது எப்படி மற்ற சமூகங்கள்லாம் இத பத்தி மீட்டிங் போட்டு பேசுறதுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை பிராமணர்களுக்கு இருக்கா இல்லையா? யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அததானே நாங்க பண்ணோம். நீங்க அந்த உரிமை இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க. எந்த அடிப்படையில பேசுறீங்கன்னு கேக்குறேன். இல்ல நான் அடிப்படையை சொல்லிட்டேன், நீங்க தான் அந்த அடிப்படையை வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. நான் அடிப்படையும் சொல்லி முடிச்சிட்டேன். ஹல்வா செரமனியை நான் கொடுத்த எக்ஸாம்பிளே வேற கான்டெக்ஸ்ட். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நான் பார்த்துட்டேன், இதை பல இன்டர்வியூஸில் பார்த்துட்டேன். நான் ஒரு விஷயம் பேசினேன்னா அதுலேருந்து ஒரு கான்டெக்ட் எடுத்துட்டு மதுவந்தி இதை வேற மாதிரி பேசினாங்கன்னு சொல்றது இப்போ ஃபேஷனாக போயிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளேயே வரல. ஏன்னா எனக்கு அது சிரிப்பு தான் மூட்டுது. எனக்கு வந்து அது வந்து இட் பிகம்ஸ் அ காமெடி எலிமெண்ட். நானே காமெடியன், எனக்கு இது வந்து பிகம்ஸ் அ காமெடி எலிமெண்ட். நான் சொன்ன பாயிண்ட் அதுவே. நான் சொல்றது என்னன்னா, we felt it, many communities, many sangams got together, everybody felt. நிறைய எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க. ஆமா, அப்படி ஒரு சூழல் இருக்கறதா எதனால அப்படி உணர்றீங்க? நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளே சொன்னேனே மேம். அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் நான் சொன்னேன், நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. எல்லா சமூகத்திலயும் அது நடக்குதுடா. அப்போ மீட்டிங் போடுறதுல தப்பு இல்லீங்களே? இல்ல மேம்,
விதிவிலக்குகளா எல்லா பக்கமும் நடக்கிறது புரிஞ்சுக்க சார், இது முடியுது. நிறைய அது நடக்குது. தடுக்கப்படணும். அதுக்கும் சட்டம் இருக்கு. இங்கேயும் நிறைய நடக்குதுங்கிறதுனால தான் இந்த மீட்டிங் நடந்தது. சமூகமாவே ஒடுக்கப்படுறோம்னு சொல்றோம்ல. அதாவது நான் சொல்றது வந்து நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியல. இந்த இழிவா பேசுறது, கொச்சையா பேசுறது, தப்பு நடக்கிறது பிராமணர்களுக்கும் நடக்கும் பட்சத்தில் எங்களுக்கும் பிசிஏ கொடுங்க. இதுக்கு தான் அந்த மீட்டிங். இல்ல தப்பு இல்லீங்களே? எல்லாருக்கும் பிசிஏ வேணும். கண்டிப்பா வேணும். பிசி எம்பிசி அப்சல்யூட்லி. யார்கிட்ட இருந்து? கவர்மெண்ட் எதுக்கு இருக்காங்க? எதுக்கு இருக்காங்க? கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. பட்டியல் சமூகத்துல, பழங்குடி சமூகத்துல அவங்க ஒரு சமூகமாகவே பின்தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, ஒடுக்கப்படுறாங்க. பொது ஊருக்குள்ள வர முடியாது, பொது சமூகத்துக்குள்ள நுழைய முடியாது, சுடுகாட்டுக்கு போக முடியாது. இந்த சூழல் இருக்கு. இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஆணவ படுகொலையோ, சாதிய, கோயிலுக்குள்ள போக கூடாது, இதெல்லாம் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சட்டம் வேணும்ன்ற ஒரு முன்மொழிவு. அப்ப அது மட்டும் தான் கரெக்டா? பிராமணர்களுக்கு நாங்க கேக்குறது தப்புங்களா? புரியுது இல்ல மேம்? சமூகமாகவே ஒடுக்கப்படுறதுக்கு ஒரு சட்டம் வேணும்னு வந்து நிக்குது. அதே சட்டம் நம்மளுக்கும் வேணும்ன்றோம். சமூகமாவே நம்ம எங்க இப்ப இவங்க சொல்றாங்க எனக்கு நீங்க ஒடுக்கப்படலன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல மேம், எந்த வகையில ஒடுக்கப்படுறாங்கன்னு கேக்குறேன். உதாரணங்கள் நீங்க சொல்றீங்க இல்ல மேம்? ஆமா, அந்த உதாரணம் பத்தாதுங்கறீங்களா? எல்லா சமூகத்துக்கு இருக்கானாலும் ஆமான்றீங்கல்ல. இப்போ அது பத்தாதுங்கறீங்களா? இல்ல மேம், அப்ப எனக்கு புரியல. விதிவிலக்குகளுக்கெல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வர முடியாது மேம். சோ விதிவிலக்கு இருந்து அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதனால தான் நாங்க போராட்டம் நடத்தினோம் ஃபீல் பண்றீங்களா? எனக்கு புரியலங்க. நீங்க கேக்குறது எனக்கு புரியல. நான் புரிய வைக்கிறேன். ஒருவேளை எனக்கு அறிவு கம்மியா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரியல. எனக்கு புரியல. ஏன்னா நாங்க நடத்தின மீட்டிங்கோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்க. அந்த பர்பஸை நான் சொல்லிட்டேன். என்ன லாஜிக் இருக்குன்னு கேக்குறேன். எப்படி நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? நாங்க நடத்துற மீட்டிங்கோட லாஜிக் எனக்கு புரியல. நான் இதே மாதிரி உங்களுக்கும் கேட்கலாம்ல கேள்வி, நீங்க என்ன லாஜிக் இருக்குன்னு. எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஹவ் இஸ் தேர் a question about a logic? A meeting is conducted for a particular purpose. ஒரு சட்டம் கேக்குறோம். ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டுல பிராமணர்களுக்கு பாதுகாப்பு, அதாவது பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறோம். அந்த மீட்டிங்ல லாஜிக் வேணும். அந்த லாஜிக் அவங்க அங்க மீட்டிங்ல இருந்த யாருமே கொடுக்கல நீங்க ஃபீல் பண்றீங்களா? கொடுத்திருக்காங்கல்ல மேம்? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க தான் பாத்தீங்களா அந்த மீட்டிங்? நான் உட்கார்ந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் எனக்கு இன்டர்வியூ மேம். அப்ப தட் இஸ் யுவர் வியூ தம்பி. பிசில இருக்கிற எல்லா சமூகம் இல்ல நான் ஒண்ணே சொல்லிடுறேன். அந்த மீட்டிங் நடந்ததுக்கு என்ன காரணம் கேட்டீங்க? எந்த டேட்டாவாவது இருக்கணும்ல? அத்தனை பேரும் அங்க வந்தவங்க டேட்டாஸ் கொடுத்தாங்க. இத நான் டேட்டா ப்ரொவைட் பண்றதுக்கு நீங்க இன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிடல. எஸ், ஏதாவது டேட்டா இருக்கணும்ல. நான் சொன்ன விஷயங்கள் இல்ல மத்திய அரசுல இவங்களே சொல்லிருக்காங்க. இல்ல நான் சொன்ன சில விஷயங்கள், அன்னைக்கு நான் பேசின சில விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கொச்சப்படுத்துறது, சோஷியல் மீடியால ட்ரோல் நடக்கிற விஷயங்களை பத்தி தான் நான் பேசினேன். என்னோட கருத்து நான் அதான் சொன்னேன். வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேணுமா? ஒரு நிமிஷம். கண்டிப்பாக எங்கயாவது ஒரு இடத்துல a beginning has to be made. சைபர் கிரைம்ல கம்ப்ளைன்ட் பண்ணலாமே. கம்ப்ளைன்ட்க்கு சட்டம் இருக்குல்ல தம்பி. நீங்க இப்படி கேட்டா நான் எல்லாத்துக்குமே சட்டங்கள் இருக்கு, எல்லாத்துக்குமே லீகலா போலாம், எல்லாத்துக்குமே கம்ப்ளைன்ட் பண்ணலாம், எல்லாத்துக்குமே லீகலா ஃபைட் பண்ணலாம், நம்மளும் சொல்லலாம். இங்க என்ன அடிப்படையில பிரச்சனைனா, you feel there is no logic in that meeting. I feel that meeting was required. இங்க we are agreeing to disagree. நீங்க எத்தனை முறையில என்ன கேட்டாலும் நான் அப்படிதான் பதில் சொல்லுவேன். நீங்க எத்தனை முறைக்கு வந்தாலும் நீங்க லாஜிக் இருக்கா நீங்க கேட்க தான் போறீங்க. ஏதாவது ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களா? பிராமணர்களுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது? பிராமணர்களுக்கு கொலையே நடந்தது இல்லீங்களா? கொலை வேற, ஆணவ படுகொலை வேற. ஆணவ படுகொலைகள் நடந்தது இல்லையா கேக்குறேன். நீங்க எடுத்து பாருங்க ஹிஸ்டரி. ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? சுடுகாட்டுக்கு புதைக்க வராதீங்கன்னு சொல்லிருக்காங்களா? ஊர் தெரு வழியா அது மட்டும் தான் பிரச்சனைங்களா? அது ஒண்ணுதான் பிரச்சனைங்களா? அது பெரிய பிரச்சனை. நான் அது பிரச்சனை இல்லைன்னே நான் சொல்லல. அதுக்காக நானே பல இடத்துல ஃபைட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஆனா அதுக்கு மட்டும் தான் ஃபைட் பண்ணணும், அதுக்கு மட்டும் தான் சட்டம் கொண்டு வரணும், இதுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? பெரிய பெரிய பிரச்சனைகளா இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம சரி இது சின்ன விஷயம்ங்கறீங்களா? உங்களுக்கு இது சின்ன விஷயமா? அப்ப இது என்னது? உங்களுக்கு இது சின்ன விஷயமா? ஒரே நிமிஷம். உங்களுக்கு இது சின்ன விஷயமா தெரியுது, எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. தப்பு இல்லீங்களே? உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியுதா இல்லையா? ஆமா. அப்ப அதன் முன்னாடி இது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல, எனக்கு இதுவும் பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் ஆணவ படுகொலை. இல்ல நான் சொல்ற பாயிண்ட் இதுவும் பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் பெரிய விஷயம். அளவுக்கு பொது ஊருக்குள்ள பட்டியல் மக்களோ பழங்குடி மக்களோ சவ ஊர்வலத்தை கொண்டு வரக்கூடாதுன்றதுக்கு, ஊருக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்கு, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு நிமிஷம் இதுவும் சவன்றீங்க. பூனல் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வெளியே நடமாடினா அவர் மேல 4 பேர் தாக்குதல் பண்ணி அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, நீ பிராமணன் சொல்லக்கூடாதுன்னு அடிக்கிற ஒரு சம்பவம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. அந்த கேஸ் எடுத்துக்க ஆள் இல்ல. இதுக்கும் சார் நாங்க கேக்குறது எல்லாமே நான் என்ன புரியலன்னா எனக்கு இல்ல நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, அதுக்கு மட்டும்தான் இது நியாயம், இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லங்கிற மாதிரி சொல்றீங்க. கூட சொல்லலாம் இல்லையா?
இப்ப கேஸ் அங்க வந்துருச்சுன்னு அப்படி வைங்க. பேசினா நான் வந்து நிறைய பொய்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்ல. ஆமா, அந்த பொய்க்குள்ள போனோம்னா அது தனி இன்டர்வியூ. நான் இங்க சொல்ற மேட்டர் ரொம்ப சிம்பிள். நீங்க கேக்குறது அந்த மீட்டிங்க்கு லாஜிக் இல்லன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. என்ன லாஜிக்னு நீங்க கேக்குறேன். ஃபீல் பண்றீங்க. நான் சொல்றேன் அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் சொல்றது இதுக்கும் ஏதாவது பண்ணுங்கன்னு தான் கேக்குறோம். பண்ணுங்கன்னு தான் கேக்குறோம். ஓகேங்களா? அதனால இது எதுவுமே முக்கியம் இல்ல. இதெல்லாம் இது ஒரு கோயிலுக்குள்ள ஒரு சமுதாயம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதை எதிர்க்கிறவனா. ஏன்னா நான் ராமானுஜரை ஃபாலோ பண்றவோ. திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்லி கோபுரத்து மேல நின்னு ஓம் நமோ நாராயணான்னு அவரு கத்துனாரு எல்லாருக்கும், உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு. அப்ப ராமானுஜர் பார்க்கல யார் எந்த சாதி, யார் அங்க நின்னுகிட்டு இருந்தாங்க, யார் என்ன பண்ணாங்க, ராமானுஜர் பார்க்கல. எதிரான ஆள் யார் என்ன சாதின்னுலாம் பாக்குறதுக்கு எதிரான ஆள். அததான் சொல்றேன். சோ இங்க அந்த பிரச்சனையை நான் அதை வந்து ரொம்ப, அதாவது நிறைய பேர் சொன்னாங்க அர்ச்சகர்கள் வந்து நான் பிராமின்ஸ் ஆகக்கூடாதுன்னு. ஏன் ஆகக்கூடாதுன்னு வீடியோ போட்டவன் நான். ஐ எம் a very pro all this. கண்டிப்பா ஆகமத்தை படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வரணும். ஸ்டடி இட் அண்ட் கம் அண்ட் பி. தப்பே இல்ல, கிடையவே கிடையாது. யார் சொன்னா? கண்ணப்ப நாயனார் பிறப்பால ஹண்டர், வால்மீகி பிறப்பால ஹண்டர். பிராமண கடவுள் எங்கேயாச்சும் எனக்கு காமிங்க, யாராச்சும் இருக்காங்களா? கிருஷ்ணர் யாதவர், ராமர் க்ஷத்ரியர், சிவனுக்கு என்ன குலம்னே யாருக்கும் தெரியாது. பிள்ளையார் யானை, நரசிம்மர் சிங்கம். ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக குரல் கொடுக்குற ஒரு ஆள். அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே நடக்கிறது எல்லாமே தப்பு. ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு தலித் வரக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் வரக்கூடாதுன்னு முதல்ல நான் தான் கேள்வி கேட்பேன். ஏன்னா என் வழி ராமானுஜர் வழி. என் பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தது விசிஷ்ட அத்வைத்தம், ராமானுஜரோட வழி. ஓகேங்களா? இங்க என்ன சொல்றோம்? இங்கேயும் கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க, கவனிங்க, பண்ணுங்க, பாருங்க, டூ சம்திங் அபவுட் இட். இதுக்கு தான் அந்த மீட்டிங்கை தவிர்த்து இதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்ல, இதை ஈக்குவேட் பண்ணலாம், இதெல்லாம் யாருமே சொல்லல. சொன்னது இதுதான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free.